நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்? சரபேஸ்வரர் என்று பரிபூர்ணத்துவம் உள்ள சிவனுடைய அவதாரத்தை பற்றி, அவருடைய அவதார நோக்கத்தை பற்றிலாம் பார்த்துட்டோம். நமது பரதகண்டத்தில் நிறைய காவல் தெய்வங்கள் இருக்குது. காவல் தெய்வம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முனீஸ்வரன் சொல்லுவாங்க, கற்பனாசாமிம்பாங்க, அப்புறம் அது என்ன சுரலமாடன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. மூளைக்கு மூளை நம்ம அந்த காலத்தில் இவ்வளோ இதுக்கு நம்ம நிலங்களில் வயக்காட்டில் பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரு காவல் தெய்வம் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு முட்டுக்கல் மாதிரி வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே கண்ட்ரோல்டு பை என்னது. ஒரு உதாரணம் சொல்லிடுறேனே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா, காவல் நிலையம் இருக்கா. அப்போ அவங்க அது காவல்னால் என்ன? காவலாக இருக்கிறாங்க. யாருக்கு? எல்லாருக்கும், நல்லவங்களுக்கு காவலாக இருக்கிறாங்க. தப்பு செய்வங்களை தண்டிப்பாங்க. தப்பு செய்யாத மாதிரி அவங்களை தடுப்பதற்கும் வளர முடியும். அதுதான் காவல்னு பேர், காவல்துறைன்னு பேர். அது மாதிரி காவல் தெய்வங்கள் மூளைக்கு மூளை எல்லா இடங்களுமே இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்துலேயே நம்ம முப்பாட்டம் அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து சக்தியை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துல எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க? அவங்க ஜபத்தபங்களில். ஜபத்தபங்கள் எங்கேருந்து வருது? அவங்க வாயிலேருந்து வருது. இந்த வாயிலேருந்து வர்றதுக்கு உங்கள் மூளை எங்கேருந்து வருது? அது கிரந்தங்கள்லேருந்து, வேதங்கள்லேருந்து. இந்த வேதத்துலேயும் கிரந்தத்துலையும் என்ன போட்டிருக்கு? பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒரே தெய்வம் சிவன், பரமபிதா, பரமேஸ்வரன். அவனுடைய என்னது மெயின் சுவிட்ச் தான். அங்கேருந்து நிறையா சின்ன சின்ன இதாக மாறி 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 கடைசியாக சின்ன ஒரு 0 நைட் லேம்ப் சொல்லுவோம். நைட் லேம்ப் எரியறதுக்கும் அதே கரண்ட்டு தான் வேணும். 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, அதே கரண்ட்டு தான் வேணும். கரண்ட்டு ஒன்று தான், அதோடைய அளவுகள் மாறும். அப்போது அந்த பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தில், அந்த ஒரு சக்தியிலேருந்து வந்த எல்லாம் தான் இந்த காவல் தெய்வங்கள் அனைத்துமே. ஸோ இப்போ இந்த காவல் தெய்வத்துக்கெல்லாம் ஒரு ஹெட்டு வேணும் இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு தலைமை வேணும். இல்லைன்னா என்ன தறிகட்டு போகும்பாங்க. தலைவன் இல்லாத கட்சி என்ன தலைக்குப்புற கவிழ்ந்துக்க போயிடும். தலைவன் சிறப்பாக இருக்க வேண்டும், அல்லது தலைவியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம ஆன்மீகத்தில் தலைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் சிவன், பரமேஸ்வரன், சரபேஸ்வரர் என்பவர் தான் அனைத்து காவல் தெய்வங்களுக்கும் அதிபதி. அப்படின்னு என்ன? இந்தியாவுக்கு ஒருத்தர் இருப்பார், பிரைம் மினிஸ்டர். அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், பிரசிடெண்ட்டு. அது மாதிரி நம்ம எல்லா சப்லார்டுக்கும் சேர்த்து ஒரு கிராண்ட் லார்டு. எப்படி? சப்லார்டுங்கிறது துணை காவல் தெய்வங்கள், சரிங்களா? கிராண்ட் லார்ட்னா என்ன? அதுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இவங்கெல்லாம் அவங்கள கேட்டு இயங்குவாங்க. அப்போது எல்லா காவல் தெய்வத்துக்கும் ஒரே ஒரு தெய்வம், அதுதான் நமது சரபேஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சைவ கடவுள். அந்த சைவ கடவுளுக்கு பலி இல்லை, சுத்தமான சைவம். எந்த பலியும் அந்த சரபேஸ்வரருக்கு கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்தே இது திரும்ப சொல்லப்போனால் அதர்வண வேதத்திலிருந்து வந்த ஒரு செய்தி. அப்போது இந்த சரபேஸ்வரரை நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன சின்ன தெய்வங்களை போய் நம்ம கும்பிட்டா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த புத்தி வரும், இதோட பெரியசுக்கு போகணும் அப்படின்ட்டு. இப்போது சின்ன சின்ன கிராமங்களில் கோயில்கள் ஏன் வச்சாங்க? மன நிம்மதிக்கு வேண்டியும், நன்றி சொல்வதற்கு வேண்டியும். வீட்டில் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் போய் அந்த கோயிலில் போய் உட்காந்து கொஞ்சம் எதாவது சொல்லுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. கொஞ்சம் உட்காந்து மனசு ஒரு அமைதி கிடைக்கும். அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு. அப்போல்லாம் வெளியே போக மாட்டாங்க பெண்களாகட்டும் ஆண்கள் வேலைக்கு மட்டும் போய்ட்டு வருவாங்க. ஸோ ஒரு ரெக்ரியேஷனே கிடையாது. அப்போல்லாம் டிவி கிடையாது, சினிமா எங்கேயோ தான் இருக்கும். அப்போது ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசுகிறதையே அது ரெக்ரியேஷன் எடுப்பாங்க அந்த காலத்தில்.
இப்போ நம்ம போய் உட்காந்துருக்கோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்லை அடுத்த வீதியிலேருந்து வந்து வருவாங்க, பார்ப்பாங்க, பார்த்துட்டு நீ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேனா அப்படி கோஆர்டினேஷன் போகும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒற்றுமை ஏற்பட்டு உறவுகள் ஏற்படும், திருமணங்கள் நடக்கும், குழந்தை பேர் இதெல்லாம் போயிட்டுருக்கும். அதே மாதிரி இந்த தெய்வங்கள்லாம் ஏன் வச்சாங்கன்னா அடுத்து அவன் யோசிப்பான், ஆனால் நம்ம இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கே, இது இதே மாதிரி பெரிய கோவில் இருக்குது, அறுபடை வீடு முருகன் இருக்காங்களே போகலாமேன்னு போவாங்க. அவ்வளோதான். அதே சக்தி தான் இங்கே இருக்குது. பட் இதை விட எனக்கு வந்து டைரெக்டாக போய் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். இப்போ ஒரு காலேஜுக்கே போகிறோம், நம்ம வந்து சேர்மனை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்களா, பிரின்சிபாலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை லெக்சரை பார்த்தா போகணும்னு நினைப்பீங்களா? அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ராப்ளம்ஸ். இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு சேர்மன் வராரு, அவரே பார்த்து பேசணுன்னா நல்லாயிருக்கும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஆனால் அது வாய்ப்பு இல்லை. அது மாதிரி தான் இதுலேயும் எல்லா தெய்வங்களும் காவல் தெய்வத்துக்கெல்லாம் தலைமை காவல் தெய்வம் இந்த சரபேஸ்வரர். அவர் உக்கிரமாக இருப்பதால் நாங்கள் அவர் என்ன பண்ணுறோம், சாந்தப்படுத்தி சௌபாக்கியங்களை அருளும் சௌபாக்கிய சரபேஸ்வரர்னு வச்சு நாங்கள் ஆலயம் வச்சுருக்கிறோம் இந்த சூளமேடுங்கிற இடத்துல, சேலத்தில். ஆகவே இந்த தெய்வங்கள் வரிசையில் நிறைய எவ்வளோதான் இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணநலம் உள்ளவர்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், முனியப்பன் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பலி உண்டு, அவங்க அசைவத்தில் போயிடுவாங்க. இப்போது மனிதனுக்குள்ளேயே எல்லோரும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, ஒருத்தர் அசைவம் சாப்பிட்றோம், ஒருத்தர் சைவம் சாப்பிட்றோம். அது மாதிரி இந்த அவதாரத்தின் நோக்கம் ஒன்று தான், ஆனால் அதோடைய பழக்க வழக்கங்கள் வேறு. மனிதனுக்கும் அப்படித்தான், எல்லாமே ஒன்று தான், அதை அவன் மறந்துட்டு வேறு வேறு பழக்கங்களுக்கு போகிறான். கடைசியாக அவன் என்ன பண்ணுவான், ஒரு அளவுக்கு மேலே எல்லாம் சுத்த சைவமாக தான் மாறும். அவன் இறக்கும் தருவாயில் யாரும் வாய்க்க கரிசோறு ஊட்டுறது கிடையாது. ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் பால் ஊற்றுறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த பால் என்னது, சுத்த சைவம். பசு மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாந்தமான ஒரு திரவம். அப்போது இதில் என்ன தெரியுது, எல்லா தெய்வங்களையும் நாம் ஒன்றாக பார்க்க முடியவில்லை என்றாலும் நீ எதை நம்புகிறாயோ அதையே நம்பிவிடு. அந்த நம்பிக்கை ஒன்று தான் உன் தன்னம்பிக்கை. உன் தன்னம்பிக்கை தான் வாழ்வில் ஒளியேற்றும். இப்போது நம்ம வள்ளலார் பெருமானும் அந்த காலத்தில் அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒளி, ஜீவ ஒளி எங்கே இருக்குது, உன் எண்ணத்தில் இருக்குது, உன் உடம்புல இருக்குது, அதை நீ பார்த்துக்கோன்னு தான் சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு பிரதிபலிப்பு வேணும், அதுதான் நீ விளக்கு பற்ற சொல்கிறாங்க. விளக்குலேருந்து உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அந்த விளக்கேற்றும் பொழுது அதை நீ பார்த்து உன் எண்ணங்களை அது கூட சொல்லும் பொழுது அந்த விளக்கு வெளிச்சம், அந்த பஞ்சபூதம் உனக்கு எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். அப்போ மண்டைக்குள்ளே ஏறும். இதே தான் எல்லா கோயிலும் நடந்துகிட்டு இருக்குதுங்க. சரிங்களா, இது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான தத்துவம். இதை பற்றி இன்னொன்று ஒரு பெரிய சப்ஜெக்ட் போடுறேன். ஸோ ஆக மொத்தம் எல்லா காவல் தெய்வங்களுக்கும் தெய்வமான சௌபாக்கிய சரபேஸ்வரரை ஒரே மனதோடு அமாவாசை என்றோ பௌர்ணமி என்றோ நீங்கள் வந்து வழிபட்டால் உங்களுக்கு அந்த ஜனன மரண பயங்கள் விலகும். மரண பயம், ஐயோ செத்து போயிடுமோ, எவன் வந்துட்டானோ அப்படின்னு பயம்லாம் வரும். வயசான காலத்துலேயும் சரி, சில பேருக்கு அந்த காலத்தின் கிரகங்கள் பிடிக்கும்போது அவனுக்கு உள்ள சில நேரத்தில் அந்த எண்ணங்கள்லாம் வரும். அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய யார், நம்ம சரபேஸ்வரர் தான். ஸோ அந்த பயம்னு சொல்லக்கூடிய அந்த பயத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு உருவம் தெய்வம் நமது சௌபாக்கிய சரபேஸ்வரர். நடுங்கிட்டு இருப்பான், ஐயோ இன்னமும் ஆகுதோ ஏதாகுதோ, நாளைக்கு என்ன எவன் வருவானோ, அடிப்பானோ கொள்ளுவானோ. நீ அந்த மாதிரி நேரத்தில் இவரை நினச்சிப்பார், இல்லை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போ, உன்னை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. நீ தப்பே பண்ணாலும் சரி, நீ சன்ரைட்டாக போகிறவர்கிட்ட வந்து நீ வந்து உன்னுடைய சரணாகதி வாழ்க்கையில் சரணாகதி அடைந்து விட்டால் எந்த பயமும் உனக்கு இல்லை. ஆகவே நமது சௌபாக்கிய சரபேஸ்வரரை வழிபாடு செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நற்பவி சாய்ராம்.